அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 29 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் 80% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லான்செட் மகப்பேறியல் மகளிருக்கான நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் சுகாதார ஆய்விதழ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்னன்னு பாருங்கள். கர்ப்பம், மகப்பேறு அல்லது பிரசவத்துக்கு பிந்தைய 42 நாட்களுக்குள் தாய் உயிரிழப்பது மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 42 நாட்களுக்குள்ளார அந்த தாய் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 லட்சம் குழந்தை பிறப்புகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. 1990 1 லட்சம் குழந்தை பிறப்புகளுக்கு 508 தாய்மார்கள் இறப்பு அப்படின்னு இருந்த விகிதம் இப்போ 2023 116 அப்படின்ற அளவில் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் இந்த டேட்டாவை கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. மகப்பேறு இறப்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நகர்ப்புறங்களில் குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பு விரிவாக்கத்தை விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த குழாய் வழி எரிவாயு அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்பிஜி, அதாவது கேஸில் தானே ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னென்னா குழாய் மூலமாக வீடுகளுக்கு அந்த கேஸை சப்ளை பண்ணுறதுங்க. இங்கே பாருங்கள், எல்பிஜி அப்படின்றது லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ். அடுத்து சிஎன்ஜி அப்படின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎன்ஜி அப்படின்றது பைப்டு நேச்சுரல் கேஸ். இதை தான் இப்போ கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த பிஎன்ஜி சிஸ்டம் ஃபாரின்லலாம் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்குங்க. இப்போது நம்ம நாட்டிலையும் இதை அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஎன்ஜி அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் என்னன்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இன்னும் அடிக்கடி நியூஸ் வரும். அப்போ நம்ம இதை பற்றி நல்லா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.